ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான பிரண்டை துவையல் செய்கிறத பார்க்க போகிறோம். இந்த பிரண்டை முட்டி வலி, கை கால் வலி, பசியின்மை, கோல்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. வாரத்துக்கு 2 தடவையாவது இந்த பிரண்டை துவையலை செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். பிரண்டையை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இதுதாங்க பிரண்டை. பிரண்டையை க்ளீன் பண்ணுறதுக்கு முதல்ல 1/2 ஸ்பூன் எண்ணெயை கையில் தடவிக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு கையில் அரிக்கும். இப்போ இது போல் 4 பக்கமும் தோல் சீவி எடுத்துக்கோங்க. பிரண்டையில் கொஞ்சம் முத்தி போன பிரண்டையாக இருந்தால் உங்களுக்கு நார் நிறையா வரும், பிஞ்சாக இருந்தால் நார் நிறையா வராது. எல்லா பிரண்டையும் நார் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா பிரண்டையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நார் பாருங்கள் எவ்வளோ நார் வந்திருக்குன்னு பிரண்டையில். இது எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ க்ளீன் பண்ண பிரண்டையை ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி வடிகாட்டி வச்சுக்கோங்க. பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 3 காந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் 3 டீஸ்பூன் குண்டு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. குண்டு உளுந்து பொன்னிறமாக வறுத்துருங்க. இந்த அளவு வறுத்த பிறகு சின்ன வெங்காயம் 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ பிரண்டையை ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி இலையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் லைட்டாக வதக்குங்க, ரொம்ப வதக்கிறாதீங்க. இந்த அளவு வதங்கின பிறகு தேங்காய் 3 கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் வதக்குங்க. வதங்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. வறுத்து எடுத்த காஞ்ச மிளகாவும் இந்த துவையலுக்கு தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி திக்காக அரைச்சிக்கோங்க. துவையல் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து வச்சுருக்கேன். அதையும் துவையல் ஆட் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியான பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.